குமார், உங்க நிறைவு கருத்து, இதுல உள்ள அரசியல் கணக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இது திமுகவுக்கு நெருக்கடியா மாறுமா மாதிரி இந்த மாதிரியான விமர்சனங்கள்? நெருக்கடி திமுக இப்போதைக்கு 4 வகையான கூட்டணிகள் ஏற்கனவே இதுவரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் திருமாவளவன், அதுக்கப்புறம் தாவேகா, இப்போ காங்கிரஸுக்கு எதிராக சிதம்பரம் பேசுனது, இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக பேசுனது சமீபத்தில், இப்போ கடந்த வாரம் பேசுனது, இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னும் 2-3 மாதத்துக்குள்ள இப்போ இருக்கிற நிலைமையை விட கொஞ்சம் இந்த சேஃப் எல்லாம் மாறும்னு எனக்கு. என்ன மாறும் சுருக்கமாக சொல்லுங்க. இல்லை அதான் காங்கிரஸில் ராகுல் காந்திக்கும் சிதம்பரத்துக்கும் ஒரு மறைமுகமான வார் போயின்னு இருக்கு. காங்கிரஸ் உடஞ்சிரும் ரெண்டா போயின்னு இருக்கு. அவர் நம்ம சசி தரூருக்கு மத்திய அரசே இவங்க கொடுக்க வேண்டான்னு சொல்லி வேற ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவரை கொடுத்துட்டாங்க. சரி. அதே போல் நீங்கள் இங்கே திருமாவளவன் எடுத்துக்கங்க. டிஎம்கேல திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த நாள் திரு நயனா நாகேந்திரன் அவர்களை ஏர்போர்ட்டில் பார்த்தது சரி. ஆனா கையில எல்லாரும் என்ன பண்ணணும்னா கண்ணை கட்டிக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்ல சார், தற்செயலா சந்திக்கும் போது சால்வெல்லாம் எப்படி சார் வரும்? ஒரு சின்ன சைக்காலஜி. அவரோட வாகனத்துல எப்போதுமே சால்வ இருக்கும் சார். எல்லாரோட அரசியல் வாகனத்திலயும் சால்வ வச்சிருப்பாங்க. யார் பார்த்தாலும் போடுறதுக்கு நான் பாத்திருக்கேன் சார். மரியாதை நிமித்தமானது சார். ஏதோ ஒண்ணு சார். இதனால என்ன சொல்ல வரீங்க? அடியேன் ஒண்ணும் சொல்லல சார். நான் என்ன சொல்ல வரேன், இதன் மூலம் சால்வ போட்டது நான் என்ன சொல்ல வரேன், ஏற்கனவே கடந்த வாரங்களில் சில மாதங்களாக அவருக்கு பேசிட்டு வந்தது, அப்புறம் ஆதவ அர்ஜுன் அவருக்காக பேசினது, சொல்ல வந்தது, மற்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு எல்லா புள்ளியும் இணைச்சு பார்க்கும்போது அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குன்றாங்க. என்ன டவுட் இருக்கு? அவருக்கு தேவையான சீட்டு, அதிகப்படியான சீட்டு கிடைக்கலன்னா அவர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு. திமுக கூட்டணி உடைஞ்சிரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வ பெருந்தகை ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினார் போன வாரம். சரிங்க. அதுல என்ன பேசப்பட்டிருக்கு, எங்களுக்கு 40 சீட்டு தரலன்னா நாங்க எந்த வேற முடிவு வேணாலும் நாங்க எடுப்போம் அப்படின்னாரு. அதே போல திருமாவளவனே இன்னொரு இடத்துல சொன்னார், நாங்க பிஜேபி போனா எங்களை வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா, அதிமுக போனா எங்களை வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா அப்படியெல்லாம் அவர் வாயால அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இன்னொரு 2 மாசத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் போனா எலெக்ஷன் வந்துடும். இதான் என்னோட கருத்து. ரெண்டாவது நண்பர் இனிமே வேண்டாம். இன்னைக்கு இந்த நாடு நம்ம 4வது பொருளாதாரம், 4வது இல்லாட்டி நான் கொடுத்துருவேன். குமார் ப்ளீஸ் எல்லாரும் ரொம்ப சுருக்கமா சம பண்ணலாம். இந்த காட்சி டெல்லி விசிட்ட வச்சு இருக்கிறதுனோட சமப்பா சொல்லுங்களேன் முதல்வரோட. இது எனக்கு அந்த வாதங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே அதை தான் சொல்லிட்டேன், அபத்தமான வாதம். அப்படி பார்த்தா இதுக்கு முன்னால நடந்த ஐடி ரெய்ட்ஸ் நிறைய நடந்தது. ஜனவரியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரிலேட்டிவ் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொடர்பாக நடந்த அந்த ஐடி ரெய்ட்ஸ் எல்லாம் அதற்கு பிறகுதான் கூட்டணி அமைந்ததா? அதுக்கு முன்னால் அக்டோபர் மாதம் சேலம் இளங்கோவன் வீட்டில் நடந்த ஐடி ரைட்ஸ் இதுக்காக தான் கூட்டணி அமைந்ததா? இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நிறைய கேள்விகள் வரும். ஆனால் இது முழுக்க அரசியல் தான், இதுல வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியோடோ அல்லது மோடி அவர்களை சந்தித்தாலோ அது எதிரான ஒரு போக்கு அப்படின்ற மாதிரி கட்டமைக்கப்படுது. அப்ப பிஜேபிக்கு எதிரான அந்த மனநிலை தமிழ்நாட்டில் அப்படியே சம பண்ணிருங்களேன் ப்ளீஸ். சுருக்கமா அடுத்த ஹியரிங் உச்சநீதிமன்றத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த மேட்டரை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை பிரசன்ட் பண்ணணும். அப்போ நமக்கு இதை பத்தி ஒரு க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவங்க கொஞ்சம் லைட்டா இருந்தாங்க, அப்படி கொஞ்சம் கண்டு காணாம இருக்காங்க அப்படின்னாக்க எப்படி சார் எப்படி கண்டு காணாம லைட்டா இருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்படியே சாஃப்ட்டா வாதம் வைக்க முடியுமா? இல்லையா? எங்க சிபிஐ 2Gல பண்ணிட்டு இருக்காங்க, 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. புது வாதத்துக்குள்ள வேண்டாம். அடுத்த ஹியரிங் அந்த விசாரணையில தெரியும்ன்றீங்க. அதே உங்க கருத்து செந்தில் நிறைவு கருத்து சைனி கோர்ட்ல கிடைக்கும். செந்தில் உங்க நிறைவு கருத்து. ஒண்ணுதான், மாண்புமிகு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தார். அவர் மரணிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ மோடி அவர்கள் அவரை சந்திச்சார். நான் அப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நெறியாளராக இருந்தேன். அன்னைக்கு இதே மாதிரி பரபரப்பான விவாதம். அவ்வளவுதான், திமுக பாஜக கூட்டணி என்றார்கள். நான் பேர் சொல்ல விரும்புற விஜயன் உண்மையிலே வந்த திமுக செய்தி தொடர்பாளர் ஒரு நிமிஷம் பயந்துட்டாரு. அவரே அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்ட்ராங்கா பிஜேபி எதிர்க்கிறதுக்கு தயங்கினார். அப்புறம் டிபேட் முடிஞ்சோட நான் கேட்டேன், ஏன் சார் ஒருவேளை சேருவாங்களோ சார் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நான் புரிஞ்சு தர்றேன்,
நீங்க எழுதி தரேன், ஒருபோதும் திமுக பாஜக கூட்டணி அமையாது. நீங்க என்ன சார் இப்படி இருக்கிறீங்க? நான் அந்த நண்பர்கிட்ட பேட்ட நான் பேரை சொல்ல விரும்புறேன். இந்த வாதம் இருக்குல்ல, இன்னைக்கு நேத்து வரல. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கலைஞரை பார்க்க வந்த போதும் இந்த சந்தேகத்தை எழுப்பினார்கள். ஒரே ஒரு திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் அபத்தமாகவும் இருக்கிறது. ஒரு படத்தலைப்புக்காக ஜெயலலிதா அவர்களிடம் கைகட்டி போய் நின்றார் அல்லவா, அதே மாதிரி அவர் ஸ்டாலினை நினைத்து விட்டார் போலும். அவர் போய் நிப்பாருன்னு விஜய் அவர்கள் அல்ல ஸ்டாலின், ஸ்டாலின் வேற விஜய் வேற. ஒரு படத்தலைப்புக்காக ஜெயலலிதாவிடம் போய் கைகட்டி நின்றவர் அல்ல ஸ்டாலின் என்பதை விஜய் புரிந்து கொள்ள